ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வெற்றி ஜுவல்லர்ஸில் ஒரு சீட்டு போட்டிருந்தோம். அது வந்து இன்றைக்கோட முடியுது. அதுக்காண்டி தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீவி போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட சீட்டுக்கு எவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து சொன்னாங்க ஒரு 1.5 பவுனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணுகிட்ட கேட்டோம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் எடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு செயின் தான் எடுத்தோம். இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சீட்டு போட்டு இந்த 1.5 பவுன் எடுத்தோம். ஏன்னா இப்போ நகை விற்கிற விலைக்கு நம்ம நகையே வாங்க முடியாது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளெல்லாம் சுற்றி பார்த்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நகைக்கடையை பார்க்குறப்பேவும் யார் யார் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா நானும் என் தங்கச்சி, எங்கள் வீட்டுக்காரு, என் பொண்ணு, நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். உங்களுக்கு தான் தெரியுமே, என் பொண்ணு வந்து வீடியோவை முகத்தில் காட்ட மாட்டாள். அதுக்கு வந்து அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, ஒரு பாக்ஸும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டைப்பை, ஒரு பர்ஸு, ஒரு இந்த பை கொடுத்தாங்க. கட்டைப்பை கூட கொடுக்கல, நானாக கேட்டு வாங்கினேன். நாங்கள் காய்கறி வாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கினேன். சரின்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் எப்போயுமே வெற்றியில் தான் எடுப்போம். நல்லா இருக்குங்க, ஆனால் ஜுவல்ஸ்லாம் ஒரு நல்லாவே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலண்டருக்கு 2 காலண்டராக கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது சாமி கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.